ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில். ஹலோ ஹலோ, ஃபோனா? என்னது ஃபோன் பேசுறீங்களா? போனா இருக்கலாம், இல்ல வேற ஆள கூட இருக்கலாம். யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்களா? கரெக்டான ஆள் தான் பேசியிருக்கீங்க. இட்ஸ் மீ. ஓகே, ஹாய் போனன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடேங்கப்பா, என்ன ஒரே ஆர்வம், பயங்கரமான கதையோ. என்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலர் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பேசி பாருங்கன்னு. சரி சொல்லுங்க, உங்க லைஃப்ல அந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபேக் நேம் தான், நான் யாருன்னு சொல்ல போறது இல்ல. சோ என் பேர் மாலான்னு வச்சுக்கோங்களேன். மாலாவா? இல்ல, நம்ம வேற பேர் இருப்போம். உங்களுக்கு பேர் தானே வேணும், நான் வைக்கிறேன் உங்களுக்கு பேரு. உங்க பேரு வந்து கேகே. கேகேவா? ஓகே, என் பேர் கேகேன்னு இருக்கட்டும். டக்குனு ஞாபகம் வச்சுக்கலாம் கேகேன்னு. சோ நான் கேரளல இருந்து வரேன். எனக்கு இப்பதான் 23 வயசு. அடேங்கப்பா, நான் மாப்பிள் பாத்திரலாமா என்னது, இவ்வளோ டீட்டெயில்ஸா இருக்கு. சோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஓகே நான் இந்த பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருங்க நீங்களே. க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்? ஆமா, சிஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சிஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணுமா? சிஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேரு வந்து டானி. டாங்கா? டங் டங் டிக டிக டங் டங். டாங் இல்லங்க, டானி. டானி. ஜானுவா? சரிம்மா, வச்சுக்கோமா, ஜானு தான் வச்சுக்கோ. ஓகே, ஜானு வந்துட்டு சிஸ்டரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. முன்னையில இருந்து எங்க வீட்ல இருப்பாங்க. சோ எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேயா, 2-3 இயர்ஸா வந்து அவங்க கூட ரொம்ப அட்டாச்டா இருப்பேன். எப்படின்னா, அவங்கனால என் ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்குல, அதெல்லாம் என் ஃபேமிலி அகைன்ஸ்ட் பண்ணி நான் அவங்க கூட தான் இருப்பேன் ரொம்ப. ஓ, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பதிலா உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா, அவங்கள விட என் கூட அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. டேங்கப்பா, EMPM மாதிரி இருந்திருக்கீங்க. ஆமா. சோ அப்படி இருந்தோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவரும் வந்து ரொம்ப நாளா அவங்க கூட கப்பல். அவரும் என் கூட ரொம்ப க்ளோஸ் தான். ஓகேயா. சோ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க கல்யாணத்துக்கு அவங்களோட ஃபேமிலிக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப இஷ்யூ வரும். அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க ரொம்ப அகேன்ஸ்டா இருக்காங்க. நான் தான் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அவ்வளோ அவங்களுக்கு நான் அவங்க சப்போர்ட்டா இருந்தா, அவங்களும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஓகே. ஜானுவோட ஃபேமிலி அவங்க ஜானுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. அந்த மாப்பிளையும் பிடிக்காது. ஓகே. சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க கல்யாணம் பண்ணி தனியா போயிட்டாங்க. தனியா போயிட்டு ஜானு என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க தான் என்ன இன்வைட் பண்ணுவாங்க. ரொம்ப தீபாவளிக்கு வந்து தங்கு, பொங்கலுக்கு வந்து தங்கு அப்படின்னு. சோ நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க இருப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ஜானு ஹஸ்பண்ட், நாங்க 4 பேரும் ஒரு கேங்கா இருப்போம். அப்ப நீங்க இந்த கேங்கா இருக்கும்போது நீங்க உங்க கேங்க்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்களே? ஏதாச்சும் வாட்ஸ்அப் குரூப்ல பேர் இருக்கும்ல, இந்த பேர் இப்போ நீங்க வந்து நாடோடிகள் கேங். வேற வழி இல்ல. உங்க கதையை முடிச்சோடனே நான் வந்து முடிவு பண்றேன், இதுல யாரு சசிகுமார். கண்டிப்பா முடிவு பண்ணி. சோ வந்து அப்படி லைஃப் பண்ணாதான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க கூட. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தாங்கன்னு. ஓகே. சோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களால என்னோட ஃபேமிலிக்குள்ள ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. சோ நான் என்ன முடிவு பண்ணேன், என்னால அவங்களுக்கு கெட்ட பேர்னு நான் நினைச்சுக்கிட்டேனா, இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. நினைச்சிட்டு நான் என்னோட செல்ஃப் வந்து ரொம்ப அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப அந்த குரூப்ல ஆக்டிவா இருக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு. சோ அந்த குரூப்ல ஒரு நாள் அவங்க என்ன கேட்க, அது ஒரு சண்டை வந்து நான் லெஃப்ட் ஆயிட்டேன் அந்த குரூப்ல இருந்து. குரூப் விளையாட்டீங்க? விளையாட்டேன். நான் அவங்ககிட்ட பேசல, அவங்க ஹஸ்பண்ட் பேசல. ஒரு 4-5 மாசம் ஆச்சு. நான் வந்து அவ்வளவு பேசுறது இல்ல. அப்ப திடீர்னு இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. திடீர்னு காலையில நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு அடிச்சு சொன்னாங்க, உனக்கு இப்படி தெரியுமா, அவங்க வீட்டுல வந்துட்டு நகை காணா போச்சு, 30K நகை, 30,000 ஓத்துல நகைன்னு. அப்போ எனக்கு ஷாக் ஆச்சு. அவ்வளவு நகை காணா போச்சா, எப்படி? சரி இருங்க, இப்ப இந்த நகை காணா போன விஷயம் வந்து எப்ப நடந்துச்சு? ஓகே, இந்த நகை காணா போன விஷயம் வந்துட்டு லாஸ்ட் இயர்வா 2024 தீபாவளிக்கு. சரி ஓகே, அது இருக்கட்டும். இல்ல எப்ப காணா போச்சு என்ன கேட்டவர்னா, இப்ப நீங்க குரூப் போட்டு வெளியாகி லைக் எத்தனை மாசத்துலயோ எத்தனை வாரத்துலயோ நடந்துச்சு? நான் குரூப் போட்டு வெளியாகி ஒரு மாசம் அந்த மாதிரி. ஓ ஓகே. ஓகே, கடைசியா வந்து நான் அவங்க வீட்டுக்கு போனது அந்த தீபாவளி அப்போதான். அந்த தீபாவளி டைம்ல அவங்க வீட்டுல நகை காணாம போயிருக்கு. சோ இந்த என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னோன்னே நான் உண்மையிலே ரொம்ப அழுந்துட்டேன். நான் அழுந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என் ஃபேமிலிக்கு இதை சொல்ல முடியாது. என் ஃபேமிலி என்னை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இருங்க, அவங்க வீட்டு நகையை காண போறதுக்கு நீங்க அழுதீங்க? நான் தான்
எடுத்தேன் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இது எப்போ? அதான் என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க, நகை காணா போச்சு உனக்கு தெரியுமா, நீ தான் எடுத்து அவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு. எனக்கு மச்சான் என்னடா இது, நான் எடுத்தேனா அப்படின்னு. சோ நான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன், நான் இப்படி எடுத்தேன்னு. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்காங்க, அதுதான் நான் சஸ்பெக்ட் பண்றேன், அதுகிட்ட சொல்லாத, அது உஷாராயிடும், நான் போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நான் என்ன பண்ணேன், நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அந்த டைமே கால் பண்ண அவங்க எடுக்கல. நான் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, இது வந்து லூஸ் மாதிரி பண்ணுது, எனக்கு தெரியல, இது என்னமோ சொல்லுது அப்படி அப்படின்னு. சோ இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா, இன்னொரு என்ன ட்விஸ்ட்னா, அவங்க எப்படி என்ன சஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்காங்கன்னு. எனக்கு இத கேட்டோனே எனக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் நீங்க நகை காண போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? போனேன் தேடுவேன், இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா, தேடுவீங்க, போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமா சரி, ஓகே. அடுத்த கட்டம், அவங்க போய் ஒரு இடத்துல சாமி பார்த்திருக்காங்க. இது நகை காணாம போனது. நகை காண போனே சாமி பார்த்ததுக்கு அப்புறம் சாமி சொல்லிருக்காங்க, ஓகே உன்னோட நகை காண போனது, உன்னோட நகை எடுத்தது யாரு, நான் கனவுல காமிக்கிறேன்னு. யாரு கனவுல? அவங்க கனவுல. ஜானு கனவுல. ஜானு கிட்ட அந்த சாமி சொல்லிருக்காங்க, உன்னோட கனவுல நான் காமிக்கிறேன் யார் உன் நகை எடுத்தது, ஒரு வீக்ல வந்து உன் கனவுல வரும்னு. அந்த ஒரு வீக்ல வந்துட்டு நான் அவங்க கனவுல வந்து வந்திருக்கேன். அவ்வளவுதான் அவங்க எவிடன்ஸ். இது நீங்க இந்த ஒரு வாரத்துல நீங்க கனவுல வந்ததுனால அவங்க நீங்க தான் திருடுனீங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருந்து, அவங்க தங்கச்சி மாதிரி இருந்து, சோ அந்த இடத்துல என்னால தாங்கிக்கவே முடியல. நான் என்ன பண்ணேன், ஓகே, ஏன்னா எனக்கு ரொம்ப பேனிக் ஆச்சு, இந்த மாதிரி இது பண்றாங்களா. அவங்களுக்கு நான் கால் பண்றேன், அவங்க எடுக்கல, என்னால அவங்க ரீச் பண்ணவே முடியல. சோ இது இப்படி ஓடிட்டு இருக்கும். நான் வந்து என் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு. தேங்க் காட் என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, அப்ப ஃபேமிலி கிட்ட சொன்னீங்களா, எப்படி ஓபன் அப் பண்ணீங்க, லைக் எதை வச்சு ஆரம்பிச்சீங்க? சொன்னேன் இந்த மாதிரி அங்க நகை காணோம், என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இப்படி சொன்னாங்க. நான் டைரக்டா சொன்னேன். ஆக்சுவலா என்னோட மாமா ஒருத்தர் இருப்பாரு, நான் என் மாமாட்ட தான் போய் இதை சொன்னேன். அவர் கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் உள்ள வரல. அப்ப குடும்பத்துல உங்க மாமா மட்டும் தான் லாஜிக்கா யோசிக்கிறாரு. அப்படி சொல்ல வரலையோ. நீங்க சொல்றது பார்த்தா நான் வந்து முத எங்க மாமா கிட்ட தான் சொன்னேன், ஏன்னா அவர் தான் லாஜிக்கா திங்க் பண்ணுவாரு. அவர் தானா என்ன அர்த்தம் அது? மத்தவங்க எல்லாம் இமோஷனலா திங்க் பண்ணுவாங்க, என் மாமா மட்டும் லாஜிக்கல திங்க் பண்ணுவாரு. ஆஃப் கோர்ஸ் இந்தியன்ஸ். என் வீட்ல என்ன பண்ணாங்க, சரி இது என்ன பண்ணுது பாப்போம் அப்படின்னு இருந்தாங்க. அப்போ அவங்க சைடுல ரொம்ப பிரஷர், நான் வந்து போலீஸ் ரிப்போர்ட், ஆனா அவங்க ரிப்போர்ட்டே பண்ணல. நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறேன், நான் போலீஸ் போறேன் அதே சொல்லிருக்காங்க. அப்போ ஞாபகம் இருக்கா, அவங்க ஹஸ்பண்ட் நான் பாட்டி கால் பண்ணி சொன்னோனே, நீங்களா இருக்காது, அது சும்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு என்கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காரு, அதுதான் எடுத்திருக்கோம், நான் அதுகிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. மை காட். சோ என் வீட்ல என்ன பண்ணாங்கன்னா, ஓகேலா இத நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இத நான் என்கரேஜ் பண்ணல. ஆனா என் வீட்ல அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் என் வீட்ல பண்ணதுங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணேன். என் வீட்ல என்ன பண்ணாங்க, என் வீட்லயும் ஒரு இடத்துக்கு சாமி பார்க்க போனாங்க. சாமி பார்க்க போனோடனே அங்க நாங்க பார்த்து சாமி என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீ எடுக்கல தானே, எடுத்தவங்க வந்துட்டு 3 daysல வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்க, அப்ப கண்டுபிடிச்சுக்கோங்க யாருன்னு. என்னது? எஸ் அப்படிதான் சொன்னாங்க. ஆக்சுவலா அது வரைக்கும் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு எது மேலயுமே நம்பிக்கை இல்லை. ஆனா அப்ப நீங்க என்ன பண்ண முடியும், இப்படி என்னை அட்டாக் பண்றாங்க, எங்க கிட்ட எவிடன்ஸ் இல்ல, என்னதான் பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. சரி இருங்க நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முன்ன, இப்போ நீங்க அவங்க சைடுல இருந்து வந்து உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு சொன்னீங்களே, என்னென்ன விதத்துல கால் பண்ணுவாங்களா இல்ல வீட்டுக்கு வருவாங்களா, என்ன பண்ணாங்க? அவங்க வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட, என்னோட ஃபேமிலி கிட்ட டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட நகை எடுத்துச்சு, அது இது பண்ணுங்க, நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறேன், நான் அது பண்ண போறேன், இது பண்ணிருச்சு அது பண்ணிருச்சு. நான் அவங்க கிட்ட பர்சனலா ஷேர் பண்ண எல்லாத்தையுமே என் ஃபேமிலி கிட்ட சொல்லி, நான் யார்கிட்டயும் நம்பி சொல்லாதெல்லாம் அவங்க கிட்ட நம்பி சொல்லியிருக்கேன். சோ அதெல்லாம் என் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதனால உங்க அந்த சொன்ன ஃபேமிலி மெம்பர் வந்து உங்க கிட்ட திருப்பி வந்து குடைச்சல் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா என் ஃபேமிலி வந்து அவங்க சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இது வந்துட்டு இந்த பேர்ச்சல் டைவர்ட் பண்ணதான் அப்பெல்லாம் பண்ணுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க சாமி பார்க்க போன இடத்துல அவங்க சொன்னாங்க 3 நாள்ல வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்க எடுத்ததுன்னு. நாங்க வெயிட் பண்ணி 3 நாள் பார்த்ததுல ஆக்சிடென்ட் ஆனது அவங்க ஹஸ்பண்ட். உண்மையா அவங்க ஹஸ்பண்ட். சோ என்னோட என் வீட்ல இருந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி சாமி பார்த்தோம், நாங்க சாமி பார்த்ததுல வந்துட்டு 3 நாள் ஆக்சிடென்ட் ஆவாங்கன்னு சொன்னாங்க, நாங்க வெயிட் பண்ணி பார்த்தப்ப உங்க ஹஸ்பண்ட் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, இது எப்படின்னு. சரி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப உங்க வீட்ல சாமி பார்த்தத வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டாங்களா? நாங்க 3 நாள் வெயிட் பண்ணோம். 3 நாள் வெயிட் பண்ணி யார் ஆக்சிடென்ட் ஆவறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் சொன்னாங்க, இப்படி நாங்க பார்த்தோம், அங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு. சோ வந்து அவங்ககிட்ட சொல்லும் போது இங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அதுக்கு
நான் வந்துட்டு ஜானு சொன்னாங்க, நான் மறுபடியும் நான் சாமி பாக்குற இடத்துல போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் எடுத்தது வந்து என் ஹஸ்பண்ட் தான், ஆனா என் ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணது வந்துட்டு இது கேகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமா இது? அப்படி சொல்லவும் அவங்க அதோட நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கும் கேகேக்கும் வந்துட்டு வேற ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்கு, நான் வீட்டுல இல்லாதப்ப அவங்க என்னென்னமோ பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இது வந்து யார்கிட்ட பேசுனாங்க? இது வந்து என் கூட அந்த குரூப்ல இன்னொரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓஹோ. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, போலீஸ் கிட்ட போறேன், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டாங்க. அப்ப என் ஃபேமிலி நீ தப்பு பண்ணல தானே கூடு அப்படின்னு சொல்லி என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம். அப்பயும் அது வந்துட்டு எங்கேயாவது போயிட்டு பாஜா பண்ணி வச்சிருக்கோம். அவங்க காசை வந்துட்டு நான் அந்த டைம் தான் புதுசா நான் ஒரு போன் வாங்கினேன். அந்த போனை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கினேன். அந்த போனை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கொடுத்த காசுல அது வாங்கியிருக்கு, என் நகையில தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்லாம் ரொம்ப வந்துச்சு. அந்த அந்த இஷ்யூ நடந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months 8 months இருக்கும். ஓகே. இன்ன வரைக்கும் அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் நான் சாமி பார்த்தேன், சாமி பார்த்த இடத்துல வந்துட்டு நகை எடுத்தவங்களுக்கு சீக்கு வரும்னு சொன்னாங்க, நான் பாக்குறேன் யாருக்கு சீக்கு வருதுன்னு, நான் சாமி பார்த்தேன், இந்த மூட நம்பிக்கையை வச்சுட்டு தான் அவங்க இன்ன வரைக்கும் என்ன அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப இருங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, அவர் ரிகவர் ஆயிட்டாரா? ஆயிட்டாரு, அவருக்கு நல்லா தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, என் சைட்ல போய் சாமியாரை பார்த்தேன், அவர் எங்களுக்கு என்ன சொன்னாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுவாரு, இவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து இவர் தான் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அவங்ககிட்ட சொன்னீங்களா? இவர் தான் எடுத்தாரு உங்களுக்கு தெரியுமான்னு என் சைட்ல இருந்து அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஜானு கிட்ட. ஜானு அதுக்கு ஜானு என்ன சொன்னாங்க, நல்லா ஸ்டார்டிங்ல போய் பாருங்க, ஜானு சொன்னாங்க கேகே தான் எடுத்துச்சுன்னு நான் சாமி பாக்குற இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நாங்க இப்படி பார்த்துட்டு நாங்க போய் சொன்னோன்னு என்ன சொன்னாங்க, ஓ எடுத்தது நான் 2வது போய் பார்த்தேன், எடுத்தது கேகே இல்ல, எடுத்தது என் ஹஸ்பண்ட், அதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு தோண போனது கேகே அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இன்னொரு சாமியார் சொன்னது. இதே சாமியார் தான் அவங்க பாத்துருக்காங்க. சோ கொஞ்சம் அந்த சாமியாருக்கு வந்து மல்டிபிள் டிசார்டர் போல, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா சந்தேகமா இருக்கு, நீங்க எல்லாரும் ஒரே சாமியார் தான் பாக்குறீங்க, அவரு தான் வந்து 2 சைட்லயும் எப்படியாச்சும் நான் காசு அடிக்கணும், இந்த இங்க இருக்கிற கதையை தூக்கி அங்க சொல்லு, அங்க இருக்கிற கதையை தூக்கி இங்க சொல்லுன்னா அந்த ஆளு தான் காசு சம்பாரிச்சுட்டு நினைக்கிறேன். தெரியல போனேன், நடந்து இருக்கலாம். நான் வந்து கிராஜுவேட் பண்ணும்போது ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச நான் கிராஜுவேட் பண்ணும்போது 2 பேர் இருப்பாங்க அந்த ஹால்ல. சோ வந்துட்டு எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல, அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அப்பா இல்ல, அம்மாவும் வேற தனியா இருக்காங்க. நான் அவங்க 2 பேரை கூப்பிடலாம்னு நினைச்சேன். என்னோட ஈவன் இப்ப என்ன வந்து நான் வந்து என்னோட சிப்லிங்ஸ் ஃபேமிலி அவங்க கூட தான் இருக்கேன். இவங்க யாரையும் கூட நான் யோசிக்கல, நான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் யோசிச்சேன். நான் அந்த அளவுக்கு அவங்களை இம்பார்ட்டன்டா வச்சிருந்தேன். ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கை அவங்களோட மூளையை போய் இப்படி எஃபெக்ட் பண்ணிருக்கு, என்னோட ரிலேஷன்ஷிப்பை அவங்க கூட உடைச்சிருச்சு. இதை வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. இன்ன வரைக்கும் அது ஒரு ட்ராமாவே எனக்கு இருக்கு, யாருமே என்னால நம்ப முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ஓகே இப்ப எனக்கு என்ன தெரியுமா, அவங்க நல்லா படிச்சவங்க, அவங்க ரொம்ப ரேஷனல் திங்கிங் உள்ளவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு, என்னன்னா அந்த சாமி பாக்குறது. அவங்க எல்லா விஷயத்துக்கும் சாமி பார்ப்பாங்க, சாமி பார்த்து அந்த சாமி என்ன சொல்றாங்களோ அதை அவங்க அப்படியே நம்புவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க சாமி பார்த்து அந்த கனவுல கோஇன்சிடென்ஸா நான் வந்துட்டுனா என்னன்னு தெரியல, அதுதான் அங்க இஷ்யூ. அந்த சாமி சொன்னதை அவங்க என்ன நடந்தாலும் சாமி பார்த்து சாமி சொன்னதை அப்படியே நம்புற ஆளு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, லைக் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதோ இல்ல பிஃபோர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதோ இவங்க சாமி பாக்குற பழக்கம் இருக்குன்னு? எனக்கு தெரியும். அவங்க நிறைய விஷயத்துல வந்துட்டு அவங்க என்ன நடந்தாலும் அவங்க சாமி பார்த்து சாமி என்ன சொல்றாங்களோ ஓகே அந்த சாமி சொல்றதுதான் சரி அப்படின்னு நம்புறவங்க. நிறைய விஷயத்துல அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. எனக்கு அப்படி அவங்க பண்ணது, சோ அவங்க அந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்கா நம்புறாங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அப்பனா இதுக்கு முன்னே வந்து அவங்க சாமி பார்த்திருக்காங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் சாமி பார்ப்பாங்க, அவங்க என்ன விஷயம்னாலும் சாமி பார்ப்பாங்க. இப்படி ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்ச அந்த சாமியாரு நகை காணா போகுது உஷாரா இருன்னு ஏன் சொல்ல தெரியல அந்த சாமியாருக்கு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா சொல்லிருக்கலாமே. அதுதான் எனக்கு கேள்வி. அதுதான் இந்த மூட நம்பிக்கை தான் நான் சொல்றேன். மூட நம்பிக்கையை நம்பாதீங்க. சரி இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ நீங்க எப்படி கோப்பா பண்றீங்க? லைக் உங்களோட மனநலம் எப்படி இருக்கு? அவங்கள மிஸ் பண்ணுவீங்களா? இப்படிலாம் இருந்திருந்தோம் ஒன்னா. உங்களோட ஃப்ரெண்டு என்ன ஆனாரு? இன்னொருத்தவங்க சொன்னீங்களா, இன்னொருத்தவங்க குரூப்ல இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என் கூட தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டை வந்து அவங்க ரொம்ப பிரிக்க பார்த்தாங்க. இது கேக்கே வந்து கெட்டது, அது கூட போவாதீங்க, அதுகிட்ட பேசாத, அது வந்துட்டு நாளைக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து இன்னமும் என் கூட தான் இருக்காங்க. என்னோட மனநிலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது சரியே ஆகல. இன்ன வரைக்கும் எனக்கு யாருக்கிட்டையும் பேச பயமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே ஓகே நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தா கூட இவங்களுக்கு ஏதாவது மூட நம்பிக்கை இருக்கும், இவங்களும் என்ன ஏதாவது செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு வருது. அவங்கள நீங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்களே, நான் அவங்கள மிஸ் பண்றேன் தான். ஆனா
இதுக்கு மேல அவங்க வந்தாலுமே நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை இருக்கு, திரும்பி ஏதாவது நடக்கலாம். அதுதான் நான் சொல்றேன், இந்த மூட நம்பிக்கையை யாருமே நம்பாதீங்க. அந்த மூட நம்பிக்கையால உங்க லைஃப் மட்டும் இல்ல மத்தவங்க லைஃப் நீங்க ரொம்ப ஸ்பாயில் பண்றீங்க. இது இன்னமும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், சாமி பாக்குற போற இடம் அது இதுன்னு எனக்கு நிறைய தெரியும். நான் நம்ப மாட்டேன். நான் வந்து ரொம்ப சாமி கும்பிடுறதே ரொம்ப இல்ல, எனக்கு வந்து தெரியல, நான் அதுக்கெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வரல. ஆனா நான் எல்லார்ட்டையும் சொல்றேன், இந்த சாமி பாக்குறது இதெல்லாம் போவாதீங்க, யோசிச்சு திங்க் பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், யார் எடுத்திருப்பா என்ன பண்ணிருப்பாங்க, நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ன வரைக்கும் அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு வாட்டி கான்டாக்ட் பண்ணாங்க, சோசியல் மீடியால வந்துட்டு என்ன வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஃபாலோவிங்ஸ்ல இருந்தாரு, நான் எதுவும் பாதர் பண்ணிக்கல, இருந்துக்கோ அப்படின்னு. அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி என்ன கேட்டாங்க, நான் வந்து உன்னோட சோசியல் மீடியால எதுக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் நீ வச்சிருக்க அப்படின்னு. நான் சொன்னேன், அவரு என்ன எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணல, உங்களை கூட நான் இது பண்ணல, நீங்க தான் லெஃப்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ரிமூவ் பண்ணு இப்பவே அப்படின்னு சொன்னாங்க. நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் அவங்களையும் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கான்டாக்டும் வச்சுக்கல நான். சோ அவங்க திருப்பி இந்த நடுவுல வந்து பேசின காரணம் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஏன் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு, அதுக்காக தான் உங்களுக்கு. ஆமா, எனக்கு வந்து ரொம்ப ஃபெடப் ஆச்சு. நீ ஏதாவது பண்றியா பண்ணிட்டு போன. ஏன்னா இது போலீஸ் கேஸ் போட்டாலும் வேலிட்டே இல்ல. போலீஸ் கிட்ட போய் சாமி பார்த்தேன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. அவங்கள இல்ல, நீங்க போலீஸ் கேஸ் வந்து நீங்க சாமி பார்த்தேன்னு எதுக்கு வந்து சொல்றீங்க? லைக் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து எனக்கு பிரச்சனை பண்றான்னு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாமே. ஆமா, எனக்கு ஏன் புரியலன்னா, ஓகே உங்களுக்கு நகை காண போச்சு, அவ்வளவு பத்தி நகை காண போச்சு, நீங்க ஏன் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல போலீஸ்ல? நீ கேட்டீங்களா அவங்க கிட்ட? நீங்க சொல்றீங்க போலீஸ் ரிப்போர்ட் நான் பண்ண போறேன், ஏன் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு. நான் வந்து இத கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நான் பண்ண போறேன் சொல்றேன், என் ஹஸ்பண்ட் தான் பண்ண வேணாம்னு சொல்றாரு, நம்ம அதுகிட்ட பேசி பாப்போம்னு சொல்றாருன்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, என்னது பேசி பார்க்கணும்? நான் பேசி அந்த நகையை அதுகிட்ட இருந்து வாங்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் அந்த ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணாரா? இல்லையே, அந்த ஹஸ்பண்ட் என்கிட்ட எதுவுமே பேசலையே. பேசவே இல்ல. கடைசியா நான் அவர்கிட்ட பேசினதுதான். ஐயா, நான் நினைக்கிறேன், இங்க பாருங்க, வெரி சிம்பிள். அந்த நகை புருஷா பொண்டாட்டி யாருக்கும் தெரியாம அடகு வச்சுட்டாங்க. இப்போ அதை எப்படி சமாளிக்கிறன்னு ஒரு கதை கட்டுறதுக்கு இருக்கு பாரு கேக்கே இவ்வளவு உள்ள தூக்கு கதையிலன்னு சொல்லி நான் ஒரு சாமியார் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க கனவுல யாரு வருவாங்கன்னு. அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை. சரி, இப்போ நான் கேட்கிறேன், லெட்ஸ் சே ஃபியூச்சர்ல திடீர்னு ரேண்டமா ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜோ அவங்க பண்ணி இதுதான் ஆக்சுவலா நடந்துருச்சு, இப்படிதான் நடந்துச்சுன்னு எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு பழையபடி இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க எனக்கு கொடுத்த ட்ராமா வந்து ரொம்ப பெருசு. அவங்களுக்கு தெரியும் நான் என்ன கோத்ரூ பண்றேன், என்ன கோத்ரூ பண்ணி இருக்கேன் அப்படின்னு. சோ அவங்களே இது எனக்கு செஞ்சது வந்து என்னால ஏத்துக்க முடியல. பிளஸ் அவங்க என்ன ஆனாலும் அவங்க அந்த மூட நம்பிக்கை விட்டு வெளியாக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சோ அப்படி ஒரு ஆள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வந்து ஃப்ரெண்டு கூட நடக்கிற ஒரு விஷயம் கூட நம்ம திருப்பி பேட்ச் அப் பண்ணா கூட நம்மளுக்கு திருப்பி அந்த பழைய நினைவுகள் இருக்கும். ஐயோ இப்படி நடந்திருக்கேன், இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் உஷாரா இருக்கும். அந்த பயத்திலே தான் அந்த புது ரிலேஷன்ஷிப் தொடங்கும் தவிர ஃப்ரெஷ்ஷாக தொடங்காது. ஸோ உங்களுக்கே அந்த இது இருக்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் உங்ககிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் போய் இப்போ அவங்க சாமி பார்த்தாங்கன்னு சரி, நீங்கள் போய் சாமி பார்த்தீங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து அப்படி வந்து கண்டினியூ பண்ண வேணான்னு வந்து என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். புரியுது. எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்னோட ஃபேமிலி தான், நான் என் ஃபேமிலி என்ன பண்றாங்களோ அவங்க, ஏன்னா நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன், எனக்கு யோசிக்கவே தெரியல. நான் வந்து அந்த ஒரு 1 வீக்கா என்னால தூங்க முடியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ட்ராமா இருக்குதான், ஆனா நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ணிட்டு வரேன். இப்ப இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி அவங்கலாம். ஆனா இதை வந்து என்னால மறக்கவே முடியாது. இந்த ட்ராமா எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். யாரை பார்த்தாலும் எனக்கு இந்த பயம் வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா ஒரு நம்பின ஒருத்தவங்க நம்ப முடியாத ஒரு விஷயத்துல போய் நம்பிக்கை வச்சு உங்க மேல இருக்க நம்பிக்கை கெடுத்துட்டாங்க. அது கண்டிப்பா வந்து இருக்கும். என்னன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றது, ஆஃப்கோர்ஸ் புது ஆள் நம்ம லைஃப்ல வரும்போது உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது இதெல்லாம் விட்டு வெளியே வந்து இப்படி நடந்திருக்கேன் அந்த மாதிரின்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. இது என்னோட அனுபவத்தில் நடந்தது ஒன்று. உங்களோட சர்க்கிள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாகவே வச்சுக்கோங்க. புதுசாக ஒருத்தவங்க வராங்க, நல்லா பேசுகிறாங்க, இப்போ 6 மாதம் நல்லா பழகுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லி 7வது மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட மாஸ்கை கழட்டி அவங்களோட வாழ் நம்மகிட்ட ஆட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, எனக்கு வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் தெரியும். அவங்களே இப்படி பண்றாங்கன்னா புதுசா யாரும் பார்த்தா யாருக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகே ஹாய் பாய் அந்த மாதிரி இருந்துக்கலாம். அவங்க கிட்ட நம்ம பர்சனல் ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. அதுதான் அவங்க எனக்கு வந்து ஒரு பெரிய லெசனா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு மூட நம்பிக்கையில் இத்தனை வருஷம் பில்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. நான் திரும்ப சொல்றேன், இந்த சாமி பார்க்கறது, இந்த குறி சொல்றது, இதெல்லாமே வந்து சிலவங்க பணத்துக்காக பண்ணுவாங்க, சிலவங்க பேஷனுக்காக பண்ணுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே வந்து ஃபியூச்சர்
ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் எடுத்துக்கங்க. லைக் ஓகே இப்போ நடக்க போதா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துங்க. தவிர இதுலேயே நம்பி நான் வந்து போடுற சேலை என்ன கலரில் இருக்கும், என் ஜாக்கெட் ப்ளவுஸ் என்ன டிசைனில் இருக்கும், நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், கார் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், சூரியன் எத்தனை மணிக்கு வெளியே வந்தால் தான் நான் வீட்டு விட்டு வெளியே ஆகணும், என் வீட்டில் விநாயகர் சேலை இங்கே தான் பார்க்கணும். உங்கள் நம்பிக்கை என்ன? வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, அவங்க தான் கடவுள். மூட நம்பிக்கையில் முழுகி இருக்கிற சொந்தத்தையோ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ கெடுத்துக்காதீங்க. ஏன்னா தெரியாத ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத கதைலாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை தட்டி உங்கள் கதையை வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் மாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான கதை மறக்கவே முடியாது இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட்.